எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய சிக்கல நான் இருக்கேன். சீரியஸ்னஸ் தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க போன் வைங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அடியே இனியா, நம்ம பத்த வச்ச பம் பட்டுன்னு பத்திக்கிச்சு. இது வரைக்கும் நம்ம வச்ச அடியிலேயே வெயிட்டான அடி இதுதான். ஒவ்வொரு போனா வந்துகிட்டு இருக்கு பாரு. ஆளுக்கு பேசி ஏத்தி விடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வசு மேல காண்டாகி அப்படியே பொங்குவான் பாருவான் புருஷன். இவ்வளவு உண்டு இல்லன்னு பண்ண போறான். எண்ணெய் சட்டியோட அடுப்புல விழுந்த கதையா வசு இப்ப செமத்தியா மாட்டிக்கிட்டாடி. ஹலோ, அந்த வீடியோல அப்புறமா பேசுறேன் சார். ஹலோ சார். இல்ல சார், அது அப்படி இல்ல சார். நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. அண்ணா, என்னண்ணே எல்லாரும் இந்த வீடியோ வைரல் ஆனதை பத்தியே பேசிட்டு இருக்காங்கண்ணே. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இல்லடா ஆனந்த், வசு கேட்டதாலதான். எனக்கு எல்லாமே நல்லா புரியுதுண்ணே. எனக்கு உங்களையும் தெரியும், வசு மேடத்தை பத்தியும் நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இவ்வளவு நாளா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இருந்த பேரு இப்படி கெட்டு போயிடுச்சேண்ணா. மாமா, எனக்கும் ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்றாங்க மாமா. உங்க கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எம்டிக்கு வைஃப் ஆகுற மாதிரி ஏதாவது வேலை இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. யார எந்த இடத்துல வைக்கணும்னு அர்ஜுன் சாருக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன தம்பி, ஒவ்வொரு ஊர்ல இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஃபோன் பண்றாங்க. அர்ஜுன் தம்பி இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்காரு. அது ஊரு முழுக்க இப்படி வைரலா இருக்கு. அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி மரியாதை இருக்குல்ல, அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க ஏதோ புரியாம பேசுறாங்க. வசு, என்னடி வசு, ஐயோ, இதற்கு தானே ஆசைப்பட்டா இனியா? எப்படி என் ஐடியா? தம்பி, உங்க கோபம் புரியுது தம்பி. ஆனந்த் தம்பி, அண்ணனை பாத்துக்கங்க. தம்பிக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் வசு நெத்தில வச்சு பொட்டுன்னு சுற்ற போறாரு. நான் அதுக்குள்ள போய் வசுவை கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்துக்கொடு, ஏத்தி விட்டுட்டு. சொல்லுங்கம்மா. என்னப்பா அதெல்லாம் நீ இப்படி செஞ்சு வச்சிருக்க? அவளுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தா அத நாசூக்கா நீ மறந்துட வேண்டியதானே? கடைசி ஆசைன்னு சும்மா விளையாட்டுக்கு. கடைசி ஆசைன்னு நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். வெளியில உள்ளவங்களுக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் நாம எப்படிப்பா வெளியில வர போறோம்? ஊர் உலகம் முழுக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு. சொந்தக்காரங்க எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க. அம்மா, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். நீ முதல்ல இந்த பிரச்சனை எப்படியாவது ஆஃப் பண்ணுப்பா. சரிங்கம்மா. வசு எங்க இருக்கா? வசு, வசு. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? இப்பெல்லாம் அடிக்கடி அவுட் ஹவுஸ் பக்கம் வரீங்க. இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய், உன் காபி தண்ணிலாம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. அர்ஜுன் தம்பி அர்ஜென்ட்டா வசுவை கூட்டிட்டு வர சொல்லுச்சு, அதனாலதான் வந்தேன். எங்கம்மா கூட்டிட்டு போறீங்க? எல்லாம் உனக்கு விவரமா சொல்லுமா? பா. அம்மா, ஏய், என்ன வசு இங்க உட்கார்ந்து செல்போனை நோண்டிட்டு இருக்க? அர்ஜுன் தம்பி உன்னை அவசரமா கூட்டிட்டு வர சொல்லுச்சு. வா வா வா. என்னது? அர்ஜுன் சார் என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? எதுக்கு பாட்டி? உன் கழுத்துல மாலை போட்டு உனக்கு தாலி கட்டணுமா, அதுக்கு தான் கூட்டிட்டு வர சொல்லுச்சு. அம்மா, உங்க வார்த்தை பலிக்கணுமா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் வெள்ளாட்டு கறியில பிரியாணி செஞ்சு போடுறேம்மா. அந்த மஞ்ச சோறா? நீ செஞ்சு போடுற பிரியாணிக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேனா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? சும்மா இரு. ஏய், நீ வா, வாடி. அம்மா, பாட்டி எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? அது முதல்ல சொல்லுங்க. எனக்கு என்னடி தெரியும்? நீயே நேர்ல வந்து கேட்டுக்கோயேன். எதுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு தான் அழிச்சிட்டு போங்களேம்மா. ஐயோ, நீ அழிச்சாட்டிய பண்றீங்களே. இங்கேயே எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா? அர்ஜுன் தம்பி அவர் வாயால அந்த விஷயத்த சொல்லணும், இந்த வசு அவ காதால கேட்கணும். அதுக்கு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். ஏய் வாடி,
நீங்க முதல்ல போங்க பாட்டி, நான் பின்னாடியே வரேன். இங்க பாருடி, இதெல்லாம் தள்ளி போடுற விஷயமே இல்ல. சுட சுட வந்து என்னன்னு கேட்டுறணும். பாட்டி தான் சொல்றேன்ல, பேசாம வாயை மூடிட்டு வா. ஐயோ பாட்டி, நான் தான் அப்புறமா வரேன்னு சொல்றேன்ல. என்ன எதுக்கு கம்பல் பண்றீங்க? நீங்க போங்க, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இவ எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. என்னத்த சொல்லி இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறது? அர்ஜுன் வேற செம்ம கான்ல இருக்கான். இப்ப இழுத்துட்டு போனாதான் கரெக்டா இருக்கும். அப்படியே வசு சொல்றேன்ல, வாடி. இருங்க பாட்டி, நான் முதல்ல அர்ஜுன் சார் கிட்ட போன்லயாவது பேசிட்டு வரேன். ஏய், போன்ல பேசதா இருந்தா அவரே உனக்கு போன் பண்ணி பேசிருப்பாருல்ல. இது நேருக்கு நேரா பேச வேண்டிய விஷயம்டி. ஏய், புரிஞ்சுக்கோ. ரொம்ப அழிச்சாட்டியப்படாத. வா வாடி. பாட்டி. வா பாட்டி வா. என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் நிக்கிறாங்க? அர்ஜுன் சார் முகம் வேற கோவமா இருக்கு. ஒருவேளை எனக்கு பிரெயின் டியூமர் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சோ? ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? போ ஓடி. இங்க பாருங்க தம்பி, உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. அர்ஜுன்லாம் கேக்குறது இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குறதுக்கு அவ பதில் சொல்லட்டும். எத்தனை நாளா உன் மனசுக்குள்ள இந்த திட்டத்தை போட்டு வச்சிருக்க? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல இனியா. ஆமாமா, உனக்குதான் எதுவுமே புரியாதே. நடிக்கிறதுல உன்னை யாராலையும் மிஞ்ச முடியாது. இங்க பாரு வசு, உன்னை பத்தி அர்ஜுன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உன்னோட குட்டை எல்லாம் வெளிப்பட்டு போச்சு. நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு, தெரிஞ்சுக்கோ அது முதல்ல. ரொம்ப நல்ல மாதிரி பிட்ட போட்டுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? உன்னை அர்ஜுன் எவ்வளவு நம்பி இருந்தாரு, அதுக்கு அவருக்கு நீ சரியான பரிசு கொடுத்துட்டல. அர்ஜுன், நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. அல்பாயுஸ்ல போறவளுக்கு அவ ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அது சரியான நேரத்துல மிஸ்யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை பேரையே கெடுத்துட்டா. இனியா, போதும் நிறுத்து. என்னன்னு விவரத்தை சொல்லாம பேசிட்டே இருக்காத. எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குதுன்னாவது முதல்ல சொல்லுங்க. அர்ஜுன் சார், நீங்களாவது சொல்லுங்க. நான் என்ன சொல்றது வசு, நீயே பாரு. அர்ஜுன் சார் சொல்லுங்க சொல்லுங்க. அர்ஜுன் சார் சொல்லுங்க. I love you. அர்ஜுன் சார் சொல்லுங்க. I love you. ஏய், இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறா பாரு. ஆமா பாட்டி, கையும் களவுமா மாட்டிக்கிட்டால, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறேன். என்ன நச்சோ, இந்த வசு ஊம கொட்டா மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்காளே, ஒருவேளை இந்த வேலைய இவதான் பாத்திருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும் மம்மி. வசு இந்த மாதிரி வேலைக்காரி தான். ஏதாவது பண்ணி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம்னு பாக்குறா. பாத்துக்கலாம். நம்ம விடவே கூடாது மம்மி. உன் செல்போன்ல இருக்கிற விஷயம் உன் அனுமதி இல்லாம எப்படி சோசியல் மீடியாவுக்கு போகும்? என் பேரையே நீ கெடுத்துட்ட வசு. என் பிசினஸ் சர்க்கிள்ல எனக்கு இருந்த இமேஜ் எல்லாமே நாசமா போச்சு. எம்டிங்கிற வகையில எனக்கு இருந்த குட்வில் எல்லாமே, என் பேரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. காலையில இருந்து எத்தனை பேரு எவ்வளவு போன் கால்ஸ் பண்ணாங்க தெரியுமா? நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறானுங்க. பப்ளிக்ல இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு. உங்க கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணலாமா? அப்படியே பண்ணாலும் அது சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாமான்னு கேக்குறானுங்க. இதெல்லாம் உன்னாலதான் வசு. நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் நான் அதை அப்படி சொன்னேன். அதை நீ வீடியோ எடுத்த, நான் உனக்காக எடுக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி உள்நோக்கத்தோட எடுத்திருக்கேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை வசு. இதனால என்னால வெளியே தலை காட்ட முடியாது போல வசு. என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்ட. நான் உன்னை நம்பி தீம் பார்க் வந்ததுக்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு அது. சார், பேசி முடிச்சிட்டீங்களா? ஏய், தம்பி வேதனை எல்லாம் கொட்டி தீத்துருச்சு. நீ கிளம்புடி. இந்த குடும்பத்தோட பேரை கூவ மாதிரி நார் அடிச்சிட்டல. அர்ஜுன் சார், அவமானமா போச்சு, பேரு கெட்டு போச்சு, வெளியே தலை காட்ட முடியாதுன்னு உங்களை பத்தி மட்டும் பேசுறீங்களே. என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏய் இனியா,
பொடி வச்சு பேசுறா பாரு. டீ பிளேட்ட மாத்த பாக்குறாளே. அதெல்லாம் ஒண்ணு மாத்த முடியாது பாட்டி. இந்த பிரச்சனையில நிஜமாவே பாதிக்கப்பட்டது நான் தான். ஆம்பளை உங்களை விட பொம்பளை எனக்கு தான் பாதிப்பு அதிகம். இனிமே இந்த ஊர் உலகமே என்னை எப்படி பாக்கும், என்னை பத்தி என்ன பேசும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? பழைய பழமொழிதான், ஆனா எப்பவுமே பொருந்தும். முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்குதான். அடியே, சேலைய வீசினவளே நீதானடி. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதுனால நஷ்டம் உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். பேரு கெட்டு போனது உங்களுக்கு இல்லவே இல்ல, எனக்கு தான். என்னோட அப்பா அம்மாவுக்கு இது காலங்காலமா போகாத கரை. சோசியல் மீடியாவுல இப்படி ஒரு வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் என்னால வெளிய தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அர்ஜுன் சார்? ஏன் தலையை நிமிர்ந்துட்டு போற? அடக்க ஒடுக்கமா தலையை குனிஞ்சிட்டு நடந்து போ. பாட்டி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பார் வசு, நீ ஓன் சூழ்நிலைக்கு மட்டும்தான் விளக்கம் தர. ஆனா செஞ்ச தப்புக்கு நீ எந்த விளக்கமும் தர மாட்டேங்கிற. உன் மேல இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையை பார்க்கணும்? நீ சொல்ற சமாதானம் எல்லாமே நான் ஏத்துக்க தயாரா இல்ல வசு. சொசைட்டில எனக்கு இருக்கிற நல்ல பேர் எல்லாத்தையும் திட்டம் போட்டு கெடுத்திருக்க. நான் உன் மேல வச்சிருந்த சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ற. பேசி முடிச்சிட்டீங்களா அர்ஜுன் சார்? இப்போ நான் பேசலாமா? ஏன் அர்ஜுன் சார், நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. இது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலாவது உங்களுக்கோ இல்ல உங்க நிறுவனத்துக்கோ கெட்ட பேரு வர மாதிரி நான் நடந்திருக்கேனா? என் உயிரை கொடுத்தாவது உங்க பேரை காப்பாத்துவனே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் பேருக்கு எடுக்க மாட்டேன் அர்ஜுன் சார். ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மாட்டின உடனே பிட்டு அப்படியே மாத்தி போடுற. சாக போறேன்னு சொல்லி தானே அர்ஜுன் வாயால ஐ லவ் யூ சொல்ல வச்சு வீடியோ எடுத்த. இப்ப அவருக்கே தெரியாம அத வைரல் ஆக்கி அவர் பேரை கெடுக்கலான்னு பாக்குறியா? உனக்குதான் வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இல்ல. அர்ஜுனுக்கு இல்ல நினைச்சியா? ஏண்டி, இதெல்லாம் பார்த்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மூஞ்சிலேயே காரி துப்புவாங்கடி. இனிமே யாரடி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? பாட்டி, என்ன சொன்னீங்க? உன்னை யாரடி கட்டிப்பான்னு? பாத்தீங்களா அர்ஜுன் சார், உங்க பேரு கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க, ஆனா உண்மையிலேயே என் பேரு தான் கெட்டு போயிருக்கு. இங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்களே என்ன இவ்ளோ கேவலமா பேசுறாங்களே, வெளியே எப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் யார் சார் என்ன கட்டிப்பா? சொல்லுங்க அர்ஜுன் சார், என்ன யாரு கட்டிப்பா? ஐயோ, போச்சு போச்சு. இது நாள் வரைக்கும் நான் கட்டி காத்துட்டு இருந்த என்னோட கண்ணியம் ஒரு வீடியோவால போச்சு. என் குடும்ப கௌரவம் காத்துல பறந்தே போச்சு. ரகசியமா நடந்த ஒரு விஷயத்த யாரோ திட்டம் போட்டு சபையில அரங்கேத்திருக்காங்க. அது இன்னைக்கு சர்வதேசத்துக்கும் போயிருச்சு. பாட்டியும் இனியாவும் சொன்னதை கேட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. வசு அக்காக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட. பாவம் வசு அக்கா. அர்ஜுன் சார், எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், ஏதோ சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு இனியா என் ஹார்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தே தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா திட்டம் போட்டு நான் உங்க கூட பாசாங்கக்காக எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவை சோசியல் மீடியால லீக் பண்ணி என்னோட எதிர்காலத்தையே யாரோ சிலர் கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. பாட்டி, உங்களுக்கும் இனியாக்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரகசியம். நல்லதோ கெட்டதோ அது உங்க ரெண்டு பேரோட முடிஞ்சிரும்.
ஏன் வாழ்க்கை அது என்ன கேள்விக்குறி அர்ஜுன் சார், கேள்விக்குறி. உயிரை விட மானம் முக்கியம் அர்ஜுன் சார். உயிரை காப்பாத்தினான்னு இனியாக்கு வாழ்க்கை கொடுக்க முன் வந்த நீங்க மானத்தை இழந்துட்டு நிக்கிற எனக்கு ஏன் வாழ்க்கை கொடுக்க கூடாது? நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது?